நமக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து ஒரு லூப்புக்குள்ளேருந்து நம்மளை வெளியே வர விடாமல் தடுக்கிறாங்க. நம்ம இந்த ஃபோனு, காரு, பைக் எல்லாம் இமெயில் வாங்கியிருப்போம். அதே மாதிரி மாத கடைசியான அமேசானு, நெட்ஃப்ளிக்ஸ் அதோட சப்ஸ்கிரிப்ஷன், அது மாதிரி ஃபோன் ரீசார்ஜ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எவ்வளவோ இருக்கும். மாதத்தோட ஃபஸ்ட்டு வந்து சேல்ரி கிரெடிட் ஆனால் ஒன்று சந்தோஷமாக இருப்போம். பட் அடுத்த செகண்ட் டப்பு டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் காசு எடுத்துகிட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டை மிச்சம் இருக்கும். அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து அடுத்து அந்த மாதத்தை ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து அந்த சேலரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு இடையில வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்லைன்னா சர்வீஸோ ஒன்றும் வந்துடக்கூட நம்ம பயந்துட்டுருப்போம். ஏன்னா வந்தால் அவ்வளோதான், சோலி முடிஞ்சு. நம்ம எல்லோரும் இந்த சேலரியை டிபெண்ட் பண்ணி இருக்கோம். நான் தப்பும் சொல்லவே இல்லை. நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு நம்ம கிடைக்கிற ரிவார்டு. பட் அந்த ரிவார்டை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஏன் அந்த ரிவார்டு வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கொடுக்கும். சிம்பிளாக பாருங்கள், உங்கள் சேலரி வந்து ஒரு 2 நாள் லேட்டாக வருது வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு கூடும். நீங்கள் கேட்கலாம், சேலரி கூடனா அதெல்லாம் இருக்காது இல்லைங்க. சேலரி கூடும்போது ஸ்ட்ரெஸ் அதே மாதிரி தான் இருக்கும். உங்களோட ஸ்பெண்டிங் கூடுனா, ஏன்னா ஒரு கார் இருந்த இடத்துல 2 கார் இல்லைனா 2 மாடி வீடு இல்லாமல் 3 மாடி வீடு. பட் ஸ்ட்ரெஸ் ஒன்று தான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து சொகுசாக இருக்கீங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அனுபவிக்கிறீங்க, அவ்வளோதான். பட் ஸ்ட்ரெஸ்ஸு மாறாது. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக அந்த சேலரி டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க. சிம்பிளாக பாருங்கள், இந்த மாதம் உங்களை இந்த வேலையிட்டு தூக்குறாங்க. உங்களால் எத்தனை மாதம் இப்போ இருக்க சேலரி வச்சு, அது இப்போ இருக்க அந்த காசு வச்சு இருக்க முடியும்? 1 மாதம் 2 மாதம் வந்துச்சுன்னா நம்ம லூப்புக்குள்ளே இருக்கும். பட் இதே அது ஒரு வருஷம் 2 வருஷம் வந்துச்சுன்னா நம்ம லூப்பு கிட்ட தான் இருக்கும். பட் வீ கேன் கெட் இன். அந்த மாதிரி இருக்குது சூழ்நிலை வந்து. சிம்பிளாக தான். இதுக்கு ஒரே மார்க்கம் தான். என் வீட்டில் இப்போ சொல்கிறதா, இஎம்ஐயில் வந்து கொஞ்சம் பொருள் வந்து வாங்காமல் இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மாதம் 50,000 சேலரினா ஒரு 5,000 தூக்கி வச்சுட்டு பாக்கி இதில் செலவு பண்ண பாருங்கள். அதே மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி, பட் அது உண்மை தான், ஒரு அசட் வந்து பில்டு பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு அது காசு கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு சேலரிக்கு நீங்கள் வெயிட் பண்ணும்போது நீங்கள் ஒரு 20 days ஒர்க் வந்து பண்ணலன்னா உங்களுக்கு சேலரி வராது. பட் அந்த அசட் வந்து நீங்கள் ஒரு 20 days லீவ் எடுக்கிறேன்னு சொன்னாலுமே உங்களுக்கு ஓரளவுக்காச்சும் ஒரு அமௌண்ட் வந்துடும். இட் இஸ் ஏ சேஃபர் வே. ஸோ ஃபுல்லாக சேலரி மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க, அவ்வளோதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆர் யூ ரியலி ஹேவிங் த ஃப்ரீடம் ஆஃப் மனி ஆர் ஆர் யூ ஜஸ்ட் சர்வைவிங்?